சிறுநீரில் செக்கச் சிவந்த ரத்தம். இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகுவுக்கு வந்த கொடூர நோய். வெளியான அதிர்ச்சி தகவல். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தான் சமீப காலமாக புரோஸ்டேட் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு வந்ததாக தெரிவித்திருக்கிறார். ஒரு வழக்கமான மருத்துவ பரிசோதனையின் போது எதிர்பாராத விதமாக இது கண்டுபிடிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்திருக்கிறார். 76 வயதான நெத்தன்யாகுவுக்கு ஆரம்ப கட்ட புரோஸ்டேட் புற்றுநோய் பாதிப்பு இருந்தது கண்டறியப்பட்டது. ஒரு வழக்கமான மருத்துவ பரிசோதனையின் போது சிறிய அளவிலான கட்டி கண்டறியப்பட்டது. இதற்கு கதிர்வீச்சு சிகிச்சை அளிக்கப்பட்டது. சிகிச்சை வெற்றிகரமாக முடிந்தது. தற்போது அவர் உடலில் நோய்க்கான அறிகுறிகள் ஏதும் இல்லை. இதனை ஹதாசா மருத்துவமனையின் புற்றுநோயியல் பிரிவு இயக்குனர் அஹரோன் போப்ஸ்டர் உறுதிப்படுத்தியுள்ளார். இந்த தகவலை வெளியிடுவதில் சுமார் 2 மாதங்கள் தாமதம் ஏற்பட்டுள்ளது. அதற்கான காரணத்தை நெத்தன்யாகு தனது சமூக வலைதள பக்கத்தில் விளக்கியுள்ளார். அதாவது, ஈரானுக்கு எதிரான போர் தீவிரமாக இருந்த சமயத்தில் இந்த தகவலை வெளியிடால் அது இஸ்ரேலுக்கு எதிராக தவறான பிரச்சாரங்களை உருவாக்கக்கூடும் என்பதால் ரகசியமாக வைத்திருந்ததாக கூறியுள்ளார். கடந்த மார்ச் மாதம் அமெரிக்க இஸ்ரேல் படைகள் ஈரான் மீது தாக்குதல் நடத்திய போது நெத்தன்யாகு இறந்து விட்டதாக AI மூலம் உருவாக்கப்பட்ட போலி புகைப்படங்கள் ஈரானிய ஊடகங்களில் பரவின. அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கவே தற்போது இந்த உண்மை நிலையை அவர் அறிவித்துள்ளார். சிறுநீரில் செக்கச் சிவந்த ரத்தம். இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகுவுக்கு வந்த கொடூர நோய். வெளியான அதிர்ச்சி தகவல். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தான் சமீப காலமாக புரோஸ்டேட் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு வந்ததாக தெரிவித்திருக்கிறார். ஒரு வழக்கமான மருத்துவ பரிசோதனையின் போது எதிர்பாராத விதமாக இது கண்டுபிடிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்திருக்கிறார். 76 வயதான நெத்தன்யாகுவுக்கு ஆரம்ப கட்ட புரோஸ்டேட் புற்றுநோய் பாதிப்பு இருந்தது கண்டறியப்பட்டது. ஒரு வழக்கமான மருத்துவ பரிசோதனையின் போது சிறிய அளவிலான கட்டி கண்டறியப்பட்டது. இதற்கு கதிர்வீச்சு சிகிச்சை அளிக்கப்பட்டது. சிகிச்சை வெற்றிகரமாக முடிந்தது. தற்போது அவர் உடலில் நோய்க்கான அறிகுறிகள் ஏதும் இல்லை. இதனை ஹதாசா மருத்துவமனையின் புற்றுநோயியல் பிரிவு இயக்குனர் அஹரோன் போப்ஸ்டர் உறுதிப்படுத்தியுள்ளார். இந்த தகவலை வெளியிடுவதில் சுமார் 2 மாதங்கள் தாமதம் ஏற்பட்டுள்ளது. அதற்கான காரணத்தை நெத்தன்யாகு தனது சமூக வலைதள பக்கத்தில் விளக்கியுள்ளார். அதாவது, ஈரானுக்கு எதிரான போர் தீவிரமாக இருந்த சமயத்தில் இந்த தகவலை வெளியிடால் அது இஸ்ரேலுக்கு எதிராக தவறான பிரச்சாரங்களை உருவாக்கக்கூடும் என்பதால் ரகசியமாக வைத்திருந்ததாக கூறியுள்ளார். கடந்த மார்ச் மாதம் அமெரிக்க இஸ்ரேல் படைகள் ஈரான் மீது தாக்குதல் நடத்திய போது நெத்தன்யாகு இறந்து விட்டதாக AI மூலம் உருவாக்கப்பட்ட போலி புகைப்படங்கள் ஈரானிய ஊடகங்களில் பரவின. அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கவே தற்போது இந்த உண்மை நிலையை அவர் அறிவித்துள்ளார்.